அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை நம்ம முதல்ல பார்க்கலாம். 1/6/2024 அன்றே மாலை 4 மணிக்கு சனிக்கிழமை இந்த செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பெயர்ச்சி ஆகிறார். 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். 15/6/2024 சுக்கிர பகவான் சூரிய பகவான் அதிகாலை 12 மணி முதல் 12:30க்குள்ளாக ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாத கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புத்திக்காரகன் புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். அறிவாற்றல் மிகுந்த மேஷ ராசி நண்பர்களே, உங்களுடைய இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியிலே இருந்து மிகப்பெரிய ஒரு வலுவாற்றலை உங்களுக்கு தரப்போகிறார். ஆன்ம பலத்தை தரப்போகிறார். செவ்வாய் பகவான் அஸ்வினில் இருக்கும் காலம் இந்த மாதம் முழுவதும் அற்புத பலாபலன்கள். உங்களுடைய தைரிய வீரியம் மேம்படும், சகோதர ஸ்தானம் வலுப்படும், வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் அத்தனையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பேச்சாற்றல்களால் கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் பயணிக்கிறதுனால தன லாபங்கள் இரட்டிப்பாவதற்கு உண்டான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. மாதத்தினுடைய 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் 3 கிரகங்களும் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய அதிவேக முயற்சிக்கு வித்திடும். உங்களுடைய சுய லாபம் மேம்படக்கூடிய வார்த்தை. சகோதரனால் லாபங்கள் கிடைக்கும். சகோதர சகோதரி உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். சகோதர ஸ்தான பலத்தினால சகோதரனுக்கு சுபஸ்தானங்கள் சுப செலவுகள் நிகழ்பெறும். 4ஆம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க விற்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் மாதமாக அமையப் போகின்றது. உங்களுடைய 6ஆம் இடத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருக்கிற உத்தியோகத்திலே ஏற்றங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த கலத்திர பாவகத்தை உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்வை பெறதுனால உங்களுடைய திருமண யோகங்கள் அமையப்பெறும் மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அது மட்டுமல்லாது 11இல் பாவி இருக்க தன லாபங்கள் மேன்மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் இரட்டிப்பாகும். எடுத்த காரியம் ஜெயமாவதற்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் கனரக வண்டி வாகன யோகம் கிடைக்கும். கனரக வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறச்ச அந்நிய முதலீடுகளால் யோகம் கிடைக்கும் மாதமாக ஷேர் மார்க்கெட், ஷேர் நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சாதனங்கள், ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வருமானங்கள் மூலமாக லாபங்கள் கிட்டப் போகின்றது. ஆக இந்த ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு ஏற்றமிகும் மாதமாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால தாயாருக்கு சற்று உடல்நிலை குறைவு ஏற்படும். தாயாரினுடைய கவனம் தேவை அப்படின்னு தான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய வாகனங்கள் சிறு பழுது பார்க்க நேரிடும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த மாதத்தை உங்களுக்கு சிறப்புள்ள மாதமாக அமைத்துக்கொள்ள ஊனமுற்றவருக்கு உதவி செய்ய கூடுங்கள். அது மட்டுமல்லாது ஆடு மாடு மேய்த்திருக்கக்கூடிய வாலிபருக்கும் அல்லது வயதானவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க, உபகாரம் பண்ணுங்க.
கோயில்களுக்கு செல்லும்பொழுது கோயில் புறாக்களுக்கு உணவளிப்பது இந்த மாதத்தில் உங்களுடைய வெற்றியை தரக்கூடியமாக இருக்கும். மேஷ ராசியில் உள்ள பெண்மணிகள் இந்த மாதம் முழுவதும் அரிசி மாவின் கலந்து கோலம் போடுவது அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. திங்கள் கிழமை தோறும் நீர்மோர் தானம் கொடுத்து வர உங்களுடைய ஆயுள் நிலை கூடும். பள்ளியறை பூஜையை காண்பது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு ஒத்துழை. வணக்கம் நண்பர்களே, இந்த மாத பலன் என்பது அந்தந்த ராசிக்கு ஒரு 25% பலாபலன்களை தான் கொடுக்கும். மேலும் முழுமையான பலன் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சூட்சமங்களை வச்சு தான் முழு பலனையும் நாம் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர், இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.